வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது 13ஆம் தேதி ரேஷன் அட்டையை சார்ந்த ஒரு முகாம் நடக்க போகுது. இது என்ன முகாம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் பல கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் 33,222 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. 2.2 கோடி குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் 7 கோடி மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, ஃபார்ம் ஆயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, இயற்கை பேரிடர் காலங்களில் உதவித்தொகை போன்ற பல சலுகைகள் கிடைக்க ரேஷன் கார்டு முக்கிய தேவையாக உள்ளது. இதேபோல் தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் உதவித்தொகை பெற ரேஷன் அட்டை முக்கிய அடையாள அட்டையாக உள்ளது. எனவே ரேஷன் அட்டை பெற பல லட்சம் பேர் விண்ணப்பித்து காத்துள்ளனர். இதனையடுத்து விண்ணப்பத்தின் உண்மைத்தன்மை ஆராய்ந்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் ரேஷன் அட்டையில் பெயர் சேர்க்க, திருத்தம் செய்ய, முகவரி மாற்றம் செய்ய உணவுப் பொருள் வழங்கல் அலுவலகத்திற்கு தினந்தோறும் அலைய வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் வாரத்தின் 2வது சனிக்கிழமை ரேஷன் அட்டை திருத்த முகாமை நடத்தி வருகிறது. அந்த வகையில் வருகிற சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போது ரேஷன் கார்டில் முகவரியை மாற்றம் செய்தல், புதிய உறுப்பினர்களின் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், தொலைபேசி எண் மாற்றுதல், தொலைபேசி எண் பதிவு செய்தல், புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல், நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட சேவைகளை இந்த முகாமில் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்க முடியாமல் சிரமப்படும் முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்ற நபர்களுக்கு அரசு தரப்பு சிறப்பு அங்கீகார சான்று வழங்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற சனிக்கிழமை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளன. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இந்த குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டுகளை அப்டேட் செய்யுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஓகே நண்பர்கள், இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.